கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பை நேசிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம் பிதாவாகிய யாவே கடவுள் மூலமாகவும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய அருமை இரட்சகருமாக இருக்கிற கிறிஸ்தியஸ் மூலமாகவும் எங்கள் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய யாவையின் பெரிதான கிருபையினால் இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி அறிதல் என்ற தலைப்பின் கீழே தான் தியானிக்க போகிறோம். ஆல்ரெடி காலையில் எத்தனை மெசேஜ்? 2 மெசேஜ் என்ன இருக்குங்க, முடிஞ்சிருக்கு. இல்லை என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக பேச வரவங்க பாயிண்ட்டை எல்லாமே முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பேசிடுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப எப்படி இருக்கீங்க, எனர்ஜெட்டிக்கான ஒரு பீப்புளாக இருக்கீங்க. அதனால் ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது இல்லாமல் அவங்களும் நிறைய ஆன்சர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டாருங்க, நிற்க வச்சுட்டாரு. சரிங்களா? சரி, அந்த ஒரு சிந்தையோட கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு உற்சாகத்தோடு இந்த நாளுக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். அப்போ இன்றைய நாளுக்கான தலைப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நன்றி அறிதல் என்ற தலைப்பின் கீழே தான் தியானிக்க போகிறோம். அப்போது முதல்ல ஒரு சில விஷயங்களுக்கு அதனோட புரிதல் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கவனிச்சிடலாம். அப்போ நன்றி அறிதல் அப்படின்னா என்னங்க, நன்றி அறிதல் அப்படின்னா என்ன, அதனோட புரிதல் என்ன? பாருங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் தான், ஆனால் அந்த சில விஷயங்கள், சில வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு சரியான புரிதல் இருக்காது. புரியுதுங்களா? நிறைய விஷயங்களை வார்த்தை ஒன்று இருக்கும், அதோட உண்மையான அர்த்தம் ஒன்று இருக்கும், ஆனால் அதை புரிதல் வேறையாக இருக்கும். சரிங்களா? அப்போ நன்றி அறிதல் அப்படின்னா அதனோட புரிதல் என்னங்க, நன்றின்னா என்னங்க? ஒருத்தர் நம்மளுக்கு செய்யக்கூடிய நன்மைக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நன்றி. இதுதானே அதோட எளிமையான புரிதல்னா, இதுதான். அப்படி தானே? சரி, வேதத்தில் யார் அதிகமாக நன்றி செலுத்தின ஒரு நபர்னா யாராக இருக்காங்க, யாராக இருக்கும்? எப்படி சொல்கிறீங்க? சரிங்களா? அவருடைய சங்கீதங்களில் அதிகமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, நன்றியை செலுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம். சரி, அது அந்த வசனம் வாசிங்க சார். சங்கீதம் 100 சங்கீதம் 4 வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். சரி, அப்போ அதிகமாக யார் இந்த நன்றியை செலுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்கிட்ட இருந்து எடுத்தால் அதனோட புரிதல் என்னன்றது நம்மளுக்கு என்னங்க, சரியாக புரியும்ன்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். சரிங்களா? பொதுவாகவே தேவனுடைய சமூகத்தில் நம்ம போகிறோன்னு வச்சிங்களேன், அவருடைய சமூகத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறோன்னா அது எப்படி இருக்கும், எதை பேஸ் பண்ணி போவோம்? அப்படியா சொல்கிறீங்க? பொதுவாகவே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அவருடைய சமூகத்தில் போகிற ஒரு சமயங்கள் எப்படி அதிகமாக இருக்கும்னா, அநேக தேவைகள், புகார், புலம்பல், இதுதான் முதல்ல. இப்போ நம்ம பாடத்தில் இப்படி சொன்னதுனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, தலைப்பு இப்படி இருக்கிறதுனால. பட் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். தேவன்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா உண்மையை சொல்லுங்கள், நன்றி செலுத்துறதுக்கு நம்ம போகிறோமா, இல்லை நம்மளுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து அவர்கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோமா அப்படின்னா நிறைய நம்மளுடைய விண்ணப்பங்களை தான் நம்ம அதிகமாக தெரிவிப்போம். ஆனால் தாவீது இங்கே சொல்கிறாரு, அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னே, சரிங்களா, அது கேட்டு ஃபஸ்ட்டு, அந்த கேட், அந்த வாசலில் திறக்கணும் அப்படின்னா எப்படியா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, அவர் வாசல்களில் துதியோடும். அப்படின்னா என்னங்க, துதியோடும்னா என்ன? துதிச்சு பாடுறதா? துதினா என்ன என்னங்க, துதினா என்னங்க? துதினா நம்ம என்ன சொல்லுவோம், பாடி புகழ்ந்து தள்ளுறது தான் துதி சொல்லுவோம்ல, துதித்து பாடி அப்படின்றோம் இல்லையா? அப்போது இங்கே பாருங்கள், இங்கே உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை, அது ஆங்கில வேதாகம் படிச்சு இது வந்துச்சோ, சரி இருக்கா? ஓகே, ஆங்கில வேதாகமத்தில் அதை கொஞ்சம் படிச்சிடலாம். நம்ம துதின்னு பார்த்த வார்த்தை அங்கே என்னவா இருக்குது, படிங்க சார். Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his name. அப்போது அவருடைய சமூகத்தில் போகும்போது உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணுமா, ஒரு நன்றி செலுத்துங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த நன்றியை செலுத்திட்டு அப்புறமா மற்ற காரியங்களுக்குள்ளே போங்க அப்படின்னு தான் இங்கே தாவீது என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு சொல்கிறார். சரிங்களா? அப்போது இந்த தேங்க்ஸ் கிவிங், இந்த நன்றி அறிதல், நன்றியை தெரிவித்தல் அப்படின்றதுக்கு ஒரு இரட்டை அர்த்தம் இருக்குது. ஒன்று, நம்ம
நம்ம மன உகந்து அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா, நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அந்த நன்றிக்குள்ளே நம்ம என்ன பண்ணோங்க, பங்கு கொள்ள செய்யுது. சரிங்களா? இதில் இன்னும் தெளிவாக படிச்சிடலாம். 100ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க சார். முதல்லேருந்து வாசிங்க. 100ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரே. போதும் சார். அப்போ இந்த அதிகாரம் தொடங்கும் போது எப்படி தொடங்குது? இந்த 100ஆம் சங்கீதம் தொடங்கும் போது எப்படிங்க தொடங்குது? அப்படி தான் தொடங்குதா? கொஞ்சம் நல்லா வேற யாருன்னா படிக்க முடியுமா? இந்த அதிகாரம் தொடங்கும் போது எப்படி தொடங்குது? ஸ்தோத்திர சங்கீதம்னு தொடங்குது. ஏன் நம்ம அதை கவனிக்கிறது இல்லைங்க? எல்லா சங்கீதத்துக்கும் மேலே வந்து ஒரு டைட்டில் இருக்கும், கரெக்டுங்களா? ஏன் நம்ம அந்த டைட்டில் படிக்கிறது இல்லை? ஏங்க நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம். ஏன் படிக்கிறது இல்லை அப்படின்னா, அது ப்ராக்கெட்டில் இருக்கும். நியூ டெஸ்டமெண்ட்டில் ப்ராக்கெட்டில் வந்து அது என்னங்க, அது சேர்க்கப்பட்ட வசனம். ஆனால் இங்கே ப்ராக்கெட்டில் வர்றது அதனோட டைட்டில். ஆக்சுவலாக நம்ம தமிழில் படிக்கும்போது அதை சப்டைட்டிலாக கொடுக்குறாங்க இல்லையா? ஸ்தோத்திர சங்கீதம் சொல்லிட்டு தான் ஒரு வசனம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஆனால் மூல பாஷையில் அதை பார்த்தோன்னா அது தொடங்கும் போதவே தேங்க்ஸ் கிவிங் சாம்ஸ் அப்படின்னு சொல்லி தான், அதுதான் முதல் வசனமே. சரிங்களா? அப்போ அதை சொல்லி தான் அந்த என்ன நன்றி அறிதலின் சங்கீதம் அப்படின்னு தான் அது என்ன பண்ணுது தொடங்குது. அப்போ அது சப்டைட்டில் கிடையாது. அப்போ எந்த ஒரு சங்கீதங்களில் நம்ம படிச்சுட்டு வந்தாலுமே அதனோட சப்டைட்டில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த வசனத்தோட ஆதாரம். அதை படித்தாதான் அந்த சங்கீதம் எதுக்காக எழுதப்பட்டதுன்றதை என்ன பண்ணுங்க புரியும். சரிங்களா? சரி, நம்மளோட நன்றி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி வருதுங்க? பாருங்க, இப்போ நம்ம ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு சகோதர சகோதரிகள் மூலிமா நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்குதுன்னு நினச்சிங்களேன். அந்த நன்றியை நம்ம சகோதரருக்கு சொல்கிறோமா? சொல்கிறோமா? எப்படி சொல்கிறோம்? சகோதரர் எனக்கு இந்த ஹெல்ப்பை என்ன பண்ணாருங்க, செஞ்சார், அந்த சகோதரி எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. என்னைக்காவது தேவன் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு ஓப்பன் டாக்கில் நம்ம பேசியிருக்கோமா? இருக்குமா? பாருங்கள், ஒரு சகோதரர் நம்மளுக்கு உதவிகள் செய்யும்போது அதை நம்ம சீக்ரெட்டாக வைக்கணும். புரியுதுங்களா? அந்த நன்றியை நம்ம தெரிவிக்கிறது எப்படிங்க, சீக்ரெட்டாக இருக்கணும். தேவனுக்கு நம்ம தெரிவிக்கிற நன்றி எப்படி இருக்குன்னா, அது சபையாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, அது உலகத்தானாக இருந்தாலும் சரி, நம்ம தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னா அது ஓப்பனாக இருக்கணும். அவங்களுக்கும் என்ன பண்ணணும் தெரியணும், இவங்களுக்கு எதுக்காக இவங்க இந்த நன்றி செலுத்துகிறாங்க, யார் இவங்க தேவன் என்ன பண்ணாங்க தெரியணும். சரி, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டாக? சகோதரர்களை நன்றி சொல்கிறதுல முன்னே வச்சுட்டு தேவனுக்கு எப்படி சீக்கிரட்டாக ரூமில் சொல்லுவோம், அப்படி தானே? தேவனே இந்த காரியத்தை இல்லை, மனசுக்குள்ளே என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அப்போது இந்த நன்றி செலுத்துறது அப்படின்றது ஒரு தீவிரமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு காரியமாக இருக்குது. சரிங்களா? அப்போது எப்போவுமே அவருடைய சமூகத்துக்குள்ளே இல்லை ஒரு நாளை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் தான் நம்மளுடைய விண்ணப்பங்களை கொண்டு போகணும். சரிங்களா? சரி, ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருந்து ஒரு பெரிய தீமைக்குள்ளே இருந்த நம்மளை ஒரு பெரிய சுதந்திரத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு. அதனால் எப்போவுமே இந்த சிந்தை அந்தந்த சமயங்களில் மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுங்க இருக்கணும். சரிங்களா? அப்போது இந்த நன்றி அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்போ உபயோகப்படுத்துவோம் தெரியுமா? இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா முதல்ல அவங்கள என்ன பண்ணுவோம், வெல்கம் பண்ணுவோம். போகும்போதா தேங்க்ஸ் சொல்லுவோம். கரெக்டாக? சூப்பர் சார். வரும்போதே என்ன பண்ணுவோம், வெல்கம் பண்ணுவோம். போகும்போதா தேங்க்யூ சொல்லுவோம். கரெக்டாக? அது கரெக்டாக அப்படின்னா நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறீங்க, அது கரெக்டு கிடையாது. வர்றது உள்ளே வரும்போது முதல்ல என்னன்னா என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்து. அதுதான் வேதம் நம்மளுக்கு சொல்லித்தரது. என்னன்னா உள்ள நுழையும் போதே நீ என்ன பண்ண, நன்றியோட நுழை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வருது. சரிங்களா? அப்போ அந்த சங்கீதம் நம்ம பார்க்கும்போது அது எப்படிங்க, ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு இருக்குது. ஸ்தோத்திர சங்கீதம்னா, ஸ்தோத்திரம்னா என்னங்க,
அது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அது வேற ஏதோ லாங்குவேஜ்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்மள. அந்த நன்றின்ற ஒரு வார்த்தையை நம்ம மறந்துட்டோம். அது வேற ஏதோ ஒரு டேர்மில் இருக்கிறதுனால ஸ்தோத்திரன்றதுக்கு நன்றின்ற ஒரு வார்த்தை இருக்குதே நம்ம என்ன பண்ணிட்டோங்க, மறந்துட்டோம். அப்படிதான் ஸ்தோத்திரம்னா ஏதோ பாட்டு பாடுறது, துதினா நாங்கள் ஆக்சுவலாக துதின்னு அங்கே வரக்கூடாது, நன்றி அறிதல் தான் வரணும். சரிங்களா? ஏன் இந்த குழப்பங்கள் அப்படின்னா நம்மளுக்கு அதனோட புரிதல் என்ன இல்லை, சரியான ஒரு புரிதல் இல்லை. எப்போவுமே ஒரு வார்த்தைக்கு அதனுடைய நேரடியான அர்த்தம், அதனுடைய சரியான பொருளை நம்ம என்ன பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்கிறதுல. அதை தான் இங்கே பாருங்கள் என்ன இருக்கு, வெல்கமா, ஓகே, வெளியே போகும்போது ப்ளீஸ் கம் அகேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுன்னா ஆப்போசிட்டாக நம்ம மாற்றுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக தாவீது ஒரு இடத்துல சொல்கிறாரு, படிக்கலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த ஸ்லைடு இல்லை, நீங்கள் வாசி. 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகள் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஆக்சுவலா எப்போ பாடுறாருங்க இந்த பாட்டை? உடன்படிக்கை பெட்டி பல வருடங்களாக எங்க இருக்கு, பெலிஸ்தில் இருக்கு. அங்கேருந்து கொண்டு வரும்போது பாடின பாட்டு தான் இந்த ஒரு பாட்டு அப்படின்னு பார்க்குறோம். என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு, கர்த்தரை துதித்து. அப்படின்னா என்னங்க, துதித்துனா நம்ம மைண்டில் என்ன வந்துடணும், நன்றி. ஆக்சுவலாக உங்களுக்கு தமிழ் வேதாகம் வந்து அங்கே என்ன பண்ணுங்க, மாற்றி வச்சிங்க. அப்போ முதல்ல அவர் ஒரு பெரிய ரிவில், அங்கே ஒரு பெரிய விடுதலையிலேருந்து மீட்டு கொண்டு அந்த தேவனுடைய உடன்படிக்கையை கூப்பிட்டு வர்றாரு, எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த உற்சாகத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ணார், ஜனங்கக்கிட்ட என்ன பண்ணுறாரு, அவர் மனசுக்குள்ளே வச்சுக்காம தன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தரை ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துங்க. அப்புறம் தான் அவர் சொல்கிறார் அவருடைய நாமத்தை. மற்றது எல்லாமே அப்புறம் அவரை நீங்கள் புகழ்றது, அவரை உயர்த்துறது, அது எல்லாமே என்னங்க, நன்றியை செலுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்றதான் நம்மளுக்கு சொல்ல வர்றார். சரிங்களா? அடுத்த வசனம் வாசிங்க, இதில் வாசிங்க சார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். பாருங்க, அவர் தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த உடன்படிக்கை பட்டிக்கு கொண்டு வராரு. ஆனால் அது அவருடைய மனைவிக்கு எப்படி இருக்கு, அவமதிக்கிற மாதிரி. ஏன் இந்த ராஜா, நீ ஒரு ராஜா, ஒரு தேசத்துக்கே ராஜா, நீ இப்படி ஆடிட்டு வரையேன்றது அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு கோபம். ஏன் அப்படின்னா 20 வாசிருங்க சார், அதனோட ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. 20 அதிலே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷனில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். சரி, ஆக்சுவலாக அவரை இவங்க ஒரு கீழான நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவரோட வஸ்திரம் என்ன ஆயிடுச்சுங்க பாருங்கள். ஒரு ராஜா இந்த மாதிரி ஆல்மோஸ்ட், இது ஒரிஜினலாக இப்படி இருந்திருக்குமா தெரியல, பட் ஆல்மோஸ்ட் அவரோட வஸ்திரம் என்ன ஆயிடுதுங்க, இருக்கு, விலகி இருக்கு. சரிங்களா? அந்த வஸ்திரம் விலகிறதை விட அவருக்கு பெரிய விஷயமா எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு என்ன பண்ணுமா, ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி செலுத்துறது தான். அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் கடந்து வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். சரிங்களா? அப்போது எந்த ஒரு விஷயம் தேவனுக்கு முன்பாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அது முதல்ல எப்படி அப்படின்னா அந்த நன்றி அறிதலோடு அது என்ன பண்ணாங்க, தொடங்கணும். பொதுவாகவே இந்த நன்றி அறிதல்ன்றதை எப்போ நம்ம வைப்போங்க, நன்றி அறிதல் கூடுகைன்னா எப்போ வைப்பாங்க, வருஷத்தோட லாஸ்ட்டில் தான் என்ன இருக்குங்க, ஏதோ தேவனுடைய பெரிதான கிருபையினால இனி என்ன பண்ணுவோம், வருஷ தொடக்கத்திலேயே அவர் சொன்ன விதமாகவே நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த நன்றியோட தேவனை
தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து போக தேவன் என்ன பண்ணியிருக்காரு? கிருபை செய்திருக்கிறார். அப்படி தானே? பொதுவாகவே நம்ம புரிதல் என்ன, இயர் 2 என்ன பண்ணுவாங்க? நன்றி அறிதல், தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் எப்போ வைப்போம்? வருடத்தின் கடைசியில். ஆக்சுவலாக அது எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னவே அந்த வருடம் தொடங்கும் போதே நம்ம என்ன பண்ணோமா அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறாரு. இது ஏன் பிரதர்? இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரும், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தானே நடந்தது, அதுக்கும் நம்மளுக்கும் என்ன இல்லைங்க சம்மந்தம் இல்லையா? சரி, அப்போது இங்கே யாருன்னா அந்த மாதிரி பண்ணலாம், இங்கே யாருன்னா இங்கே இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். இங்கே யாராவது அந்த மாதிரி முதல்ல தேவனுக்கு நன்றியை சொல்லிட்டு தன்னுடைய காரியங்களை ஆரம்பித்தவங்க வேறு யாராவது இருக்காங்களா? புதிய ஏற்பாட்டில் யாருனா இருக்காங்களா? அந்த மாதிரி இருக்காங்களா? யாருங்க? அங்கே பழைய ஏற்பாடு அப்படின்னோன்னா நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நிறைய விசுவாசத்தார் இருக்காங்க, முற்பிதாக்கள் இருக்காங்க. ஒரே வார்த்தையில் சொன்னீங்க தாவீது அப்படி சொல்லி, அப்படி தானே? எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஆனால் இங்கே யாராவது அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்க? யாரு? ஆக்சுவலாக இதுதான் பேட்டனா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய சமூகத்துக்குள்ளே போகிறோம், பட் ஃபஸ்ட்டு என்ன நம்ம சொல்ல வரோன்றதை நம்மளுக்கு தேவன் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நம்மளோட அறியாமையினால் நம்ம அதை என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல. இது முக்கியமா அப்படின்னு கேட்டால் முக்கியம்தான். அது பாடத்தினுடைய கடைசியில் நம்மளுக்கு அது எவ்வளோ முக்கியன்றதை நம்மளுக்கு என்ன பண்ணுங்க தெரியும். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட நபருடைய விஷயங்கள் இல்லாமல் தன்னை சுற்றி உள்ளவங்களையும் தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாகவும் தேவனை மற்றவங்க தெரிந்து கொள்ள வண்ணமாகவும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இது என்ன பண்ணுங்க இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தானே, வேற யாரும் இல்லையா? சரி, எங்கே சொன்னாங்க, எங்கே ஸ்தோத்திரம் பண்ணாங்க, எங்கே அவருக்கு நன்றி தெரிவித்தாங்க? சரி, சிஸ்டர் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம். கிறிஸ்து இயேசு என்ன சொல்கிறாருன்னு படிங்க. யோவான் என்ன சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். சரி, எந்த அப்பங்களை எடுத்து பாருங்க. முதல்ல அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இந்த மலை பிரசங்கம் என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க இல்லையா? பசியோடு இருக்கிறவங்களுக்கு இவர் என்ன பண்ணுங்க, ஆகாரம் தரணும். அந்த ஆகாரத்துக்கு இவர் கிட்ட கிடைச்ச முதல் வித்து என்னங்க, 5 அப்பம் 2 மீன். இதை தான் கொடுக்குறாங்க கையில். இது நம்ம எல்லாமே தெரிஞ்சதுனால அதோட சாராம்சம் புரியல. கொஞ்சம் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 5000 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் எவ்வளோங்க, 5000 ப்ளஸ் 5000 இன்ட்டு 2ஆ 4 ஒரு வீட்டுக்கு 2 பேர் ப்ளஸ் அவங்க மனைவிமார்கள் அப்படி எடுத்தோம் இல்லையா? சரி, ஒரு 15000 ஒரு வீட்டுக்கு 2 பேர் வச்சிங்க, 3 பேர் வச்சிங்க, கணவன் மனைவி பிள்ளைகள், ஒரு பிள்ளைன்னே வச்சிங்களேன், 15000 பேர். ஆனால் கையில் என்ன தாங்க இருக்கு? இவ்வளோ பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. எடுத்த உடனே அவர் என்ன பண்ணல, அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்துட்டாரா அப்படின்னா முதல்ல என்ன சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி. அவர் நினச்சிருந்தா அப்படியே பிட்டு கொடுத்தாலே அது என்ன பண்ணியிருக்கோம், வந்துட்டுருக்கோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல கையில், ஏன்னா சுற்றி இருக்கிற அவருடைய சீஷர்களுக்கே அது என்ன ஆகிடுதுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான், ஒரு மன உளைச்சலோடு இருக்காங்க. எப்படி இவர் இதை செய்வார் அப்படி தானே? நம்ம எங்கே போய் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஆகாரம் கொள்றதுக்கு வெளியவே நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. அடுத்ததாக வெறும் 5 அப்போ 2 மீன் வெறும் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்புறம் அதே ஒரு யோசனையோடு எல்லாரையும் பந்தி விசாரிப்புக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு ஆகாரம் அமர கடைசியாக அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, முதல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வார்த்தை என்னங்க, அவர் நேரடியாகவே என்ன பண்ணிருக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம். தேவனே இவ்வளோ ஜனங்க வந்துட்டாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஒரு ஆகாரத்தை கொடுக்கலாம் அப்படி சொல்லி நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம், அந்த நன்றி அறிதல், ஆக்சுவலாக ஸ்தோத்திரம்னோன்னா அதை சாராம்சம் நம்மளுக்கு என்ன பண்ணல, புரிய மாட்டுது. நன்றி முதல்ல சொல்லிடுறாரு. ஒரு நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னவே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நன்றி. புரியுதுங்களா? நம்ம எல்லா நன்மையும் வாங்கிட்டு கடைசியாக போயிட்டு தேவனே நன்றி அப்படின்றோம். ஆனால் அவர் நமக்கு சொல்லித்தரது என்னென்னா, நீ என் சமூகத்துக்குள்ளே வரியா, அதை வாங்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, நன்றியை சொல்லு அப்படின்றாரு. அப்போது முதல்ல தாவீது பார்க்குறோம்,
ஒரு தனிப்பட்ட நன்றியுணர்வோடு தொடங்கி ஒரு பொது அறிவிப்புக்குள்ளே அது என்ன பண்ணுறாருங்க கொண்டு போகிறாரு. சரிங்களா? அடுத்ததும் கிறிஸ்துவும் ஒரு தனிப்பட்ட விதத்துலேயும் அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தி தன்னோட கூட அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஒரு 15,000 பேரா பார்க்குறாங்க. ஏன் அவர் தேவனுக்கு அங்கே நன்றின்னு சொல்லி தொடங்கினார் தெரியுமா? ஏங்க இவர் எங்கே இருந்து வந்தேன் அப்படின்றத அவங்களுக்கு என்ன பண்ணோம் சொல்லணும். இவர் நேரடியாக செஞ்சாலே இவருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? ஆனால் அந்த வல்லமை எங்கே இருந்து வருது அப்படின்றத இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பார்க்கணும். சரிங்களா? இது அங்கே மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னா இல்லை, எல்லா அவருடைய முக்கியமான தருணங்களையும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அது திரும்பவும் அவருடைய சீஷர்களுக்கு இது கடைசி அவருடைய ராபோஜனம், அப்படிதானே? அதுக்கு முன்னாடி அவங்க ராபோஜனம் அனுசரிச்சாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பஸ்கா என்ன பண்ணியிருக்காங்க அனுசரிச்சிருக்காங்க. கடைசியாக அவங்கள விட்டு பிரிய போகிற தருணத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக அவர் ஒரு ரோல் மாடலாக இருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணுறாரு பகிர்ந்து கொடுக்குறாரு. ஒரு விஷயத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம் கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா பிதாவே பாருங்க, அவருடைய நீங்க அவருடைய அற்புதங்கள் அவர் எல்லா இடத்துலையும் செஞ்சிருப்பார் இல்லையா? எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு மறைவாக இருக்குது. ஆனால் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா அதை தெரியப்படுத்தணும், எல்லாருக்குமே அந்த நன்மைகள் எங்கே இருந்து வருதுன்னு தெரியப்படுத்தணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். சொல்கிறேன் சரிங்களா? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. சரிங்களா? அந்த ஸ்தோத்திரம் அப்படின்றது அந்த வார்த்தையினுடைய சாராம்சத்தை அது என்ன பண்ணுங்க குறைச்சி விட்டுருது. அதோடைய முக்கியத்துவத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம அந்த நன்றியோடு அவர்கிட்ட அணுகிறோமா? எப்பப்பெல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணுவாங்க, எப்பப்பெல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம்? முன்னாடி சகோதரர் எடுத்தார் இல்லையா ஜெபம் இல்லையா, மார்னிங் நைட்டு அப்படின்னா எப்போ நம்மளுக்கு அவர்கிட்ட எந்த ஒரு நன்மையான ஒரு ஈவுகள் வரும்போது, ஈவன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? இதாவே இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றோமா? பொதுவாகவே ஒரு சிலர் என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த வழக்கம் உள்ளவங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவங்க எல்லாத்துக்குமே ஜெபம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறது பிறர் மற்றவங்க அவங்கள பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு கேலியாக இருக்கும். அப்படி தானே? என்ன இவங்க எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு செய்கிறாங்க, ஒரு இடத்துக்கு வெளியே போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா அது அடுத்தவங்களுடைய பார்வையில் அது என்னன்னா ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். என்ன எல்லாத்துக்கும் இப்படி பண்ணுமா, தேவனுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு செய்யணுமா, எங்கே போனாலும் வந்தாலும் ப்ரேயர் பண்ணுமா அப்படின்ற யோசனைகள். அது கேள்வி, அந்த அனுபவத்துக்குள்ளே போயிருக்கீங்களா? கேட்டிருக்காங்களா? ஆனால் வேதம் சொல்லுது எல்லா விஷயத்தையும் நீங்கள் தொடங்கும் போது என்ன பண்ணுங்க நன்றி முதல்ல சொல்லு, அப்புறமா உங்கள் விண்ணப்பங்கள், அது நன்மையோ தீமையோ துக்கமோ சந்தோஷமோ அதெல்லாம் அப்புறம். ஆனால் முதல்ல என்ன பண்ணுங்க நன்றியை சொல்லிடுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? சரி, நம்ம என்ன பார்த்தோம்? இதனா இந்த நன்றி சொல்லித்தருது அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம் இல்லை, சுற்றி நிற்கிற மற்றவங்களையும் இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா?
நீங்கள் யார் சொன்னீங்க? பவுல் சொன்னீங்களா? எபேசியர் 2:20 வாசிங்க சார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. தயவுசெய்து அந்த ஸ்தோத்திரன்ற வரத்துலலாம் நீங்கள் படிக்கும் போது என்ன பண்ணுங்க, நன்றின்னு மாற்றிங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாரு? எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. இதுவே கம்ப்ளீட் ஆகலையோ? இல்லை, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. இதுவே கிறிஸ்துவுக்குள்ளான உங்களை குறித்த கடவுளின் சித்தம் வரலையா? ஓகே, சரி விட்டுருங்க. இந்த இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எல்லா சூழ்நிலையிலும் அது கரெக்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள், ஏனென்றால் இதுவே மெசியா யேசுவாவின் உங்களை குறித்ததான கடவுளுடைய சித்தமாக இருக்குது அப்படின்றாரு. 1 தெசலோனிக்கர் 5:18. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இங்க வருது அது. ஓகே சிஸ்டர். அப்புறம் சரி, அப்போது இங்கே எல்லா சூழ்நிலையிலும் அப்படின்றது என்னங்க? எல்லா சூழ்நிலையிலும் அப்படின்றது நம்மளுடைய நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நம்மளுடைய சந்தோஷமான தருணங்களானாலும் சரி, துக்கமான தருணங்களானாலும் சரி, தேவனை என்ன பண்ணுமா? தேவனுக்கு என்ன பண்ணுமா? நன்றி செலுத்தணும். அப்போது அந்த எல்லா விதமான அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? பொதுவாக தேவன் இந்த எல்லா விதமான சூழ்நிலையை விட்டுருங்க, இங்கே சொன்னதை விட்டுருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம அதிகமாக அவருடைய சமூகத்துக்கு போய் அவர்கிட்ட நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கோம்? நம்மளுடைய துக்கங்கள்லையா இல்லை சந்தோஷங்கள்லையா? நன்மையை பெற்றுக்கொண்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாயிலேருந்து நன்றி என்ற வார்த்தை வரும். என்னைக்காவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறான ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்குமா? தேவனே எனக்கு ஏன் தேவனே எனக்கு இது அப்படி இல்லையா? சரி, ஓகே. பொதுவாக என்ன வரும்னா, மனசுக்குள்ளேயாச்சும் ஒரு யோசனை வரும், நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது தவறு பண்ணிட்டோமா, ஏன் தேவன் நம்மளுக்கு இது, நம்ம நன்றி சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க, நம்ம அப்படி நினைக்கல அப்படின்னாலுமே என்ன சொல்ல மாட்டோம்? நன்றி சொன்னது கிடையாது. கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடக்குது, அந்த தீமைக்கு தேவனே நீங்கள் எனக்கு இது அனுமதித்ததுக்கு இதுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? இல்லை. ஆனால் அப்போ பவுல் என்ன சொல்லி தர்றாருன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க. ஆக்சுவலாக இது யாருக்கு எழுதுறாரு, எந்த சபைக்கு எழுதுறாரு தெரியுமா? தெசலோனிக்கருக்கு எழுதுறாரு. ஏன்? அங்கே எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க, அந்த 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 விசுவாசிகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அங்கே இருக்குங்களா பாருங்கள். அநேக துன்புறுத்தலுக்குள்ளே பாதிக்கப்பட்ட ஒரு பட்டணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கர் பட்டணம் தான். அந்த பட்டணத்துக்கு தான் எழுதுறாரு. நீங்கள் இந்த மாதிரி எப்படிங்க எல்லாவற்றிலும், ஏன்னா மற்ற சபைகளுக்கு அவர் இந்த வார்த்தையை சொன்னாரான்னா இல்லை, நல்லா எப்படிங்க, நல்ல ஒரு வெல்த்தியாக இருக்கிறது, இல்லை வேறு ஏதோ தவறுகள் செய்கிறது, அந்த மாதிரியான சபைகளுக்கு கூட இந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணல, உபயோகப்படுத்தல. எந்த சபை அதிகமாக துன்புறுத்தலுக்குள்ளே போச்சோ அந்த சபைக்கு எழுதுறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்க அப்படின்றார். சரிங்களா? அடுத்ததா சரி, இப்போ நன்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, என்ன ஒரே வசனத்தை எடுத்துகிட்டு ஒரு வார்த்தையில் நன்றி அப்படின்னா முடிஞ்சிருமா? என்ன பண்ணோம்? நன்றின்றது ஒரு வார்த்தையில் சொன்னால் முடிஞ்சிருமா? என்னங்க நன்றின்றது என்னங்க ஒரு வார்த்தையின் அளவில் போய் தேவனே நன்றி அப்படின்றதா? உள்ளுணர்வில் வந்தாலுமே உள்ளுணர்வில் நான் ஆழமாக நன்றி தேவனே அப்படின்னு உருகி சொல்லிட்டேன்னா முடிஞ்சிருமா? என்ன பண்ணாங்க பாருங்கள், வேதத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான வார்த்தைகளுக்கும் அந்த ஒன் வேர்டில் இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தைகள் அன்பு, அப்புறம் என்னங்க விசுவாசம், அப்புறம் என்னங்க தயவு, இந்த மாதிரி நன்றி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் அது வார்த்தை கிடையாது, அது ஆக்ஷன்.
அதை என்ன பண்ண சொல்கிறாரு? விசுவாசம்னா என்னங்க? வெறும் விசுவாசிக்கிறேன்னா முடிஞ்சிச்சா? என்ன சொல்கிறாரு கூடவே? கிரியை இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வீண் தான். அப்போது நன்றி நன்றின்னு வாயில் சொல்கிறதுனால ஒருத்தருக்கு தேவன் பிரியப்பட்டுருவாரா? சரிங்களா? அப்போ என்ன பண்ணோம்? டு ஆக்ஷன் அப்படி தானே. அதை நீ கிரியில் என்ன பண்ண கொண்டு வந்துரு. பாருங்கள், இந்த ஒரு இமேஜை பார்த்தா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? நான் வசனத்தை போட்டேனா? சரி, ஓகே, சொல்லுங்கள். உங்களுக்கு க்ளூ நானே கொடுத்துட்டேன். சரி, இப்போது இந்த வசனம் யாரோ நம்ம தான் அந்த ஆளுன்னு வச்சிங்களேன். ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ தயவு கேட்குறாரு. ஒரு போர் ரொம்ப எளிமையானவங்க நம்மளுக்கு தயவு கேட்குறாங்க. அப்போது இந்த ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ இந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா? அவங்க வந்து நம்மக்கிட்ட அந்த ஒரு தயவை கேட்கும்போது நம்ம மைண்டில் வர வசனம் இதுவா இல்லையா? யாருக்கும் வந்தது இல்லையா? இந்த வசனம் வரதுனால தான் நம்ம பாக்கெட்லேருந்தே காசு என்ன பண்ணுங்க எடுத்து போடுறோம். ஏன்? ஒருவேளை தேவ தூதர்களை நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதை கொடுக்குறதுனால பாருங்கள், நம்ம கொடுக்குற 5 ரூபா 10 ரூபா என்ன பண்ணுதுங்க? தேவ தூதர்களாக, ஒருவேளை தேவ தூதராக இருப்பாரோ? அப்படி தானே? பாவம், அவங்க எந்த நிலைமையில் உண்மையாகவே தேவ தூதர் தான், சந்தோஷம்தான். பட் நம்ம மைண்டில் ஒரு விஷயம் வருதுல்ல, அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உதவி செய்கிறது ஒருவேளை அவர் தேவ தூதராக இருப்பாரோ? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதும் போதோ யாரை மைண்டில் வச்சு எழுதினாருங்க? யாரை மைண்டில் வச்சு எழுதினாரு? சபையா? பாருங்க, படிங்க சார். அது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அப்போ அவருக்கு ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் என்ன ஆயிருக்காங்க? இன்ஸ்பயர் ஆகிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒருத்தரை உபசரிக்கணும், அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா அவங்கள உபசரிக்கணும் இல்லையா? அப்படி தானே உபசரிக்க இல்லையா? விருந்தோம்பல் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு எதனா உதவி செய்யணும் அப்படின்னா அதை மறந்துடாதீங்க, அவங்களுக்கு செஞ்சுருங்க அப்படி சொல்கிறது அவருடைய மைண்டில் யாருக்கு? ஆபிரகாம். எந்த இன்சிடெண்ட்டுங்க? 3 தூதர்கள் வராங்க. அவங்களுக்கு வந்து ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஒரு உதவி செய்கிறார் இல்லையா? சரி, இப்போ அங்கே போயிடலாம். இது எவ்வளோ? இது 2000 இயரா? அது 4000 இயர் இல்லையா? ஆபிரகாம் எப்போ இருக்காரு? 4000 வருஷம் முன்னாடி இருக்கிறார். கொஞ்சம் அந்த உலகத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். அது போகிறதுக்கு முன்னே ஆபிரகாமுக்கு அங்கே வந்த தூதர்கள் அவங்க வரும்போதே அவங்க தூதர்கள் தான் தெரியுமா? சரிங்களா? முதல்ல அவருக்கு என்ன பண்ணாதுங்க? தெரியாது. கடைசியாக தான் அவருக்கு என்ன பண்ணும்? கடைசியாக தான் அவங்க தூதர்கள்னே அவருக்கு தெரிய வருது. சரிங்களா? வாசிங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம். இப்போ ஆபிரகாம் எங்க இருக்காரு? மம்ரே. ஆக்சுவலாக அந்த வழி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு வனாந்தர பகுதி தான். ஒரு பெரிய ஒரு தொலை தூர பயணம் போகிறாங்கன்னு வச்சிங்களேன். நடுவில் ஏதாவது நம்ம வீடுகள்லாம் பார்க்க முடியுமா? இப்போவே ஒரு சில இடங்களுக்கு போனால் அதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. காலி கிரவுண்டாக இருக்கும். அப்படி தானே? வீடுகள் வெளிச்சத்தையே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இன்னும் அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போது ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகக்கூடிய இடைமத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மம்ரே. சரிங்களா? இந்த மம்ரே சமவெளியில் தான் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு கூடாரம் போட்டிருக்காரு இல்லையா? அந்த கூடாரம் அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய சார்ந்தவங்க மட்டும்தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இப்போது அந்த தொலை தூரம் வேறு தேசத்தில் இருந்து ஒருத்தர் பிரயாணம் பண்ணி வேறு தேசத்துக்கு, ஆக்சுவலாக இவர் எப்படின்னா அந்த பக்கம் எப்ரோன், இந்த பக்கம் சோதம் குமாரா.
சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் இடைமத்தியில் தான் இருக்கிறது இந்த மம்ரே சமவெளி, சரிங்களா? அப்போது இந்த இடத்துல அவர் கூடாரம் போட்டிருக்காரு. ஒருத்தர் எப்ரோன்லேருந்து சோதம்கோ இல்லை அதை தாண்டி வேறு தேசத்துக்கோ போகணும் அப்படின்னா இடைப்பட்ட தூரத்தில் அவங்களுக்கு இளைப்பாறதுக்கான ஒரு இடம் இருக்குமா அப்படின்னா அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாமின் கூடாரம் தான், சரிங்களா? அப்போது கரெக்டாக அந்த சூழலை அவர் எப்படி அமைச்சு வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயணிகள் அந்த சைடு கடந்து போகும்போதும் அவங்களுக்கு இளைப்பாறணும் அப்படின்ற ஒரு தோணும் இல்லையா? நம்மளும் கூட ஒரு ரொம்ப தொலைதூர பயணம் போகிறோன்னு நினச்சிங்களேன், ஏதாவது இளைப்பாற ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு மரம், அங்கே ஆக்சுவலாக மரம் இருக்கா சார்ல வசனம் தமிழில்? ஓக் ட்ரீன்னு ஒரு மரம் வச்சுருக்காரு, இருக்கா? அவங்கள எங்கே உட்கார வைக்கிறாரு பாருங்க. சரி, ஓகே, நான் கதையாகவே சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறம் படிச்சுங்க. அந்த மரத்தினுடைய தன்மை ஆக்சுவலாக இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மரத்தினுடைய தன்மை, ஏன்னா அதிக உஷ்ணம் மரத்தடியில் நின்று இருந்தாங்கன்னு வருது இல்லையா? இந்த பகுதியில் அதை தான் அந்த ஆம்பியன்ஸை அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். யார் வந்தாலும் இந்த சைடு இலைப்பாரி போகக்கூடிய ஒரு தருணத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அது தானாக வளர்ந்ததெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மரங்கள்ன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு, அது தோப்புன்னு கூட வரும், சரிங்களா? அது எப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய மிடில் ஈஸ்ட் எப்படி இருக்குங்க, அதிக வெயிலுனா என்ன, ஓவர் ஹீட்டு, அப்படி தானே? வெயில் அதிகமான தருணங்களில் மதிய வேலையில் எப்படி இருக்குங்க, அதிக உஷ்ணமாக இருக்கும் ஒன்று. அதே சாயந்தரம் ஆகிட்டா அதிக குளிர், அப்படியே ஆப்போசிட்டு, சரிங்களா? இது வந்து எப்படி நம்ம எகிப்துலேருந்து அவர் வனாந்தரத்தில் கூப்பிட்டு போகும்போது எப்படி இருந்தார் பகலில்? ஏன் அப்படி இருந்தார்? ஏங்க பகலில் வந்து மேக சம்பவம், இரவில் ஏங்க அக்னி சம்பவம்? பகலில் வந்து அவங்களால உஷ்ணத்தை தாங்க முடியாது இல்லையா? அதனால் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனு. இரவில் குளிரை தாங்க முடியாது, அதனால் என்ன ஆயிடுச்சுங்க, அக்னி சம்பவம். ஸோ இப்படி தேவன் ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டின்னு வந்தாரு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதை முன்னவே அவர் என்ன பண்ணிக்கிறார், ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த வழியாக போகிறவங்களுடைய உஷ்ணம் தணிக்கிறதுக்காக அந்த மரத்தினுடைய தன்மை அப்படி, எல்லா மரத்துக்கும் அந்த தன்மை என்ன பண்ணாதுங்க, இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மரத்தை உருவாக்கி அந்த வழியாக போகிறவங்க அங்கே என்ன பண்ணோம், வரணும். வரலனால இவராக என்ன பண்ணுறாருங்க, ஓடி போய், அப்படி தானே? அதை படிக்கலாமா கொஞ்சம்? அவருடைய தின ஆவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் ஆயிடுச்சு, காலையில் எந்திரிச்ச உடனே எப்படின்னா ஆபிரகாம் எந்திரிச்சு வந்து அந்த வாசலில் உட்காந்துப்பார். யாராவது அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி யாராவது வழிபோக்கர்கள் இந்த வழியாக போக மாட்டாங்களா? அதனுடைய வீரியம் தான் அங்கே என்னன்னா ஒரு ஓடி சீக்கிரமாக, அது படிங்க சார், நல்லா இருக்கும், அது சூப்பராக இருக்கும், படிங்க. அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து, அந்த கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து அப்படின்னா வெயிட் பண்ணுறாரு. யாருன்னா ஒருத்தர் இந்த வழியாக கடந்து போவாங்களா, அப்படிதான் அவருடைய தினம் இருக்கும். எப்போவுமே எல்லாரும் வந்துட மாட்டாங்க, ஆனால் யாராவது வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு அவளுக்கு இருக்கு. படிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். பாருங்க, இது தினம் அவருடைய சிந்தையா இருந்ததுனால அந்த வழியா வந்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இன்னைக்கு யாரும் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க, சரிங்களா? அதை பார்த்துட்டு என்ன பண்றாரு, படிங்க சார். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். என்னன்னா இவர் ஓடி அவங்க வந்து இளைப்பாற வர்றதுக்கு உள்ளவே இவர் என்ன பண்ணிட்டாருங்க, எதிர்கொண்டு ஓடுறார். ஓடி போய் அவங்க பாதத்தில் விழுந்து, நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இது வரைக்கும் அவருக்கு என்ன பண்ணாது, இப்போ இந்த இன்சிடென்ட் வரைக்கும் அவருக்கு அவங்க தேவதூதர்கள் தெரியுமா, தெரியாது. ஆனால் தெரியாத ஒரு நபர்கள், வழிபோக்கர்கள் அங்கே போகிறதுக்கு இவர் என்ன பண்ணாரு, என்ன வயசுங்க ஆபிரகாமுக்கு, என்ன வயசு, 99 வயது இப்போ, சரிங்களா? அப்படிதானே? வரவங்க 99 வயது, இவரோட பெரிய வயது உள்ளவங்க கடந்து போகலாம் நம்மளுக்கு தெரியல, அப்போ சின்னவங்களாகவும் இருக்கலாம். அவங்க காலில் போய் விழுந்து இல்லையா, அப்படிதானே, பாதத்தில் விழுந்து வருது இல்லையா, பாதத்தில் விழுந்து என்ன சொல்கிறாரு, போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இருங்க. அவர் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓய்வு எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வரீங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க,
பாருங்கள், அந்த ஆம்பியன்ஸ் அங்கே போனால் தான் நம்மளுக்கு புரியும். இங்கே நவநாகரிக காலத்தில் உக்காந்துட்டு எல்லாமே சொகுசாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இதை என்ன பண்ணுறோம், படிக்கிறதுனால அந்த சாராம்சம் நம்மளுக்கு என்ன பண்ணலங்க, புரியல. அவருடைய பேர் ஆர்வம் என்ன அப்படின்னா, அந்த வழிபோக்கர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு உபசரிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தை அவருக்குள்ளே என்ன பண்ணுது. எதுக்குங்க? யாரோ வரான், யாரோ போகிறான், எங்கேயோ போகிறான், போகலாம்ல, அப்படி தானே? எதுக்குங்க இது? சரி, என்னென்ன செஞ்சாருன்னு பாருங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு படிங்க சார். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடையில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். இப்போ வரைக்கும் கூட அவருக்கு அவங்க தேவதூதர்கள்னு தெரியாத ஒரு நபருக்கு அவர் என்னென்ன சொல்றாரு? அப்பம், கால்களை கழுவுறாரு. யாரே தெரியாத ஒரு நபர்களுக்கு காலை கழுவுறாரு. அப்புறம் மரத்தடியில் உட்கார வைக்கிறாரு. ஓய்வு எடுங்க, அதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அப்போ மட்டுமா? ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், போடுவோம், அப்படி தானே? ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்புறம் தான் மாவே பிசைகிறாங்க, சுட 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 ஃப்ரெஷ்ஷாக, இல்லையா? காலை என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன கன்றுக்குட்டியை, இளம் கன்றுக்குட்டியை அடிக்கிறார், இல்லையா? யாருக்கு அப்படின்னு பார்த்தா தேவதூதர்களுக்கு. ஏன்னா அவர் மைண்ட் செட்டில் அப்போ தேவதூதர்கள் இல்லை, வழிபோக்கர்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு நல்லா இவருடைய இவரோட வழக்கம். இப்போ அப்புறம் அவருக்கு தேவதூதன் தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த வழியாக கடந்து போகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இதை தான் முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சிட்ருக்காரு. அது அவர் வழக்கம், அது பழகி போச்சு, புரியுங்களா? அது பழகி போயிட்டு அந்த வயசுலேயும் அவரால் என்ன பண்ணல, ஓய்வு எடுக்க முடியல. வரவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் தொடர்ந்து ரொம்ப தூர பிரயாணத்துலேருந்து வராங்க. இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸில் உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் சுட 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 போட்டு அவங்க சாப்பிட்டு, இப்போ தேவதூதர்களை விட்டுங்க, இதுக்கு முன்னாடி வந்து போனவங்க ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுவாங்க? ரொம்ப அவ்வளோலாம் போத, ரொம்ப நன்றிங்க, யாருப்பா நீ, ரொம்ப நன்றி சொல்லுவாங்களா? அதுக்காக தான் அவர் இந்த காரியங்களே செய்கிறார். எதுக்கு? கடைசியாக அவங்க கிட்டேருந்து ஒரு வார்த்தை வரும், என்னங்க, நம்ம கூட எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு பெரிய நன்மை நம்மளுக்கு கிடச்சிச்சானா என்ன சொல்லுவோம், நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வார்த்தை வர வைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நடந்தது எதுக்குன்னா, இந்த வார்த்தை அந்த நபரனுடைய வாயிலேருந்து என்ன பண்ணோம், வரணும். அப்படி வந்த ஒரு வார்த்தைக்கு அவர் என்ன சொல்லணும், நன்றி எனக்கு சொல்லாத, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதை தான் இங்கே பவுல் என்ன பண்ணுறாருன்னா, என்ன சொல்கிறாரு, வரவங்க யாரும் அந்நியரை நீ என்ன பண்ணாத, உபசரிக்க மறவாமல் இருங்க, மறக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோமா, ஒரு சமயம் நம்ம அந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா இவர் அது சுவிசேஷமாக அங்கேயே என்ன பண்ணிட்டாருங்க, ஆரம்பிச்சிட்டார், சரிங்களா? ஸோ அதனுடைய பின்னணி தான் இங்கே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா? என்ன வயசு அப்படின்னு பார்த்தோம் அவருக்கு? 99, அப்படி தானே? சரி, 99 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன? ஈசாக்கு 99 பிறந்தார். இன்னும் அப்போ தாங்க சொல்லிட்டே போகிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் தான் அவர் என்ன பண்ண போகிறாரு, பிறக்க போகிறாரு. தான் இப்படி தான் மண்டிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், சரிங்களா? சரி, அடுத்தது சாரால் அங்கே இருக்காங்களா? ஓகே. அடுத்தது என்ன 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 விஷயம் அவருக்கு, ஒரு பெரிய இன்சிடெண்ட் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்னங்க? ஒரு முக்கியமாக இல்லை, அவருக்கு ஒரு இன்சிடெண்ட் பர்சனலாக நடந்தது. என்னங்க, என்ன நடந்தது? தேவன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன உடன்படிக்கை பண்ணார் தெரியுமா? விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணார். எப்போ, எந்த வயசில்? 99 வயசில் விருத்த சேதனம் செய்திருக்கிறாரு. இந்த விருத்த சேதனம் செஞ்ச ஆண்டில் தான் இந்த ஒரு இன்சிடெண்ட், என்ன இப்போ நம்ம பார்த்துருக்க விஷயம்லாம் என்ன பண்ணுங்க நடந்துட்டுருக்கு. அந்த 99 வயசில் விருத்த சேதனம் அடைந்த ஒரு வயது முதிர்ந்தவர் ஓடி போய் கீழே விழுந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, நீங்கள் இங்கே தங்குங்க, இலை பாருங்க அப்படி சொல்கிறாருன்னா, அந்த சுவிசேஷத்தை ஒரு நபருக்கு கொண்டு போகிறதுக்கு அவருடைய பிரயாசை, உடம்பு சரியில்லைன்னா
அந்த ஜுரத்தோட சபைக்கு வருமா? நம்மளுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்றதுக்கே நம்மளால் என்ன பண்ணல, முடியல. அப்படி தானே? நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலே உடம்பு சரியில்லைங்க அதனால வரல. ஏன் வரல? உடம்பு சரியில்லை. அப்படி தானே சொல்கிறோமா? ஆனால் ஆபிரகாம் அவருக்கு உடம்பு சரியில்லையானா சரியில்லை தான். விருத்த சேதனம் செஞ்சுட்டா, நம்ம ஏதோ சும்மா விருத்த சேதனம்னு சொல்லிடுறோம், அதை செஞ்சுட்டா அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். தேவனே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலாக இவங்க கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே தான் இவங்க என்ன பண்ண 40 வருஷத்தில் விருத்த சேதனம் பண்ணாங்களா? அடுத்த தலைமுறைக்கு விருத்த சேதனம் பண்ணாங்கன்னா பண்ணலை. கானானுக்குள்ளே யோர்தான் கிட்ட அந்த ஆர்லோத்து கிட்ட வந்து தான் விருத்த சேதனம் பண்ண. ஏங்க கானானுக்குள்ளே மேட்ரு கிடையாது. அவங்க விருத்த சேதனம் பண்ணால் அவங்களால அடுத்தடுத்த ப்ராசஸ் அவங்களால ரொம்ப நடக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க. புரியுதுங்களா? அந்த வழி எதிரிகள் ஈஸியாக அவங்கள என்ன பண்ணாங்க, அந்த விருத்த சேதனம் பண்ணப்போ தான் இவங்களை எதிரி அட்டாக் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? விருத்த சேதனம் பண்ணி அவங்க சோர்வடைஞ்சிருக்கும் போது இவங்க போய் அட்டாக் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் வேற ஒரு இன்சிடென்ட் நடக்கும். சரிங்களா? ஏன்னா அது ஒரு ரொம்ப பலவீனம். ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா, ரொம்ப பலவீனமான காலம் தான் இந்த விருத்த சேதனம் செய்கிற ஒரு காலம். அந்த டைமில் ஆபிரகாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு. இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பேர் ஆர்வம், தேவனுக்குள்ளான அந்த வார்த்தையை நம்ம என்ன சொன்னோன்னா, இந்த நன்றி எய்தல் அப்படின்ற ஒரு விஷயம் அது நம்மளை மட்டும் இல்லை, புரியுதுங்களா? நம்மளை சார்ந்த, நம்மளுக்கும் தேவனுக்கும் சார்ந்த ஒரு விஷயமா இல்லாமல் அதில் அடுத்தவங்களையும் என்ன பண்ணாங்க, அதில் உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இதை ஆபிரகாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? சும்மா போயிட்டு நீங்கள் சத்தியத்தை கேளுங்க அப்படின்னா கேட்டுருவாங்களா வாயில்? ஆக்சுவலாக சில கிரியைகள் பாருங்கள், வேதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது கிரியையாக நம்ம என்ன பண்ணோங்க, காட்டியே ஆகணும். சரிங்களா? சரி, இதெல்லாம் எப்படி பேர் நீங்கள் சொல்கிறது ஒரு கதை மாதிரி இருக்குது, அதெல்லாம் இல்லையே வேதத்தில். அப்படி தானே? இந்த மாதிரி நான் சொன்னேன் பாதி இருக்குது பாதி இல்லையே அப்படின்ற சந்தேகம் வருதா? சரி, இதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். 22ஆம் வசனம் வாசிங்க. 22ஆம் வசனம். ஆதியாகமம் நம்ம என்ன பார்த்தோம்? 18:22. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கரோடே நீதிமானையும் அழிப்பீரோ? இப்போ வந்தவங்க தேவதூதன் தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் தெரியல. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இவங்க தேவதூதர் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்துட்டார். எங்கே போகிறாங்க தேவதூதர்? சோதோம் கொமோராவுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அந்த தேசத்தை என்ன பண்ணோம்? அழிக்கணும். அதனுடைய பாவம் என்ன ஆயிடுச்சுங்க? பெருகி போச்சு. அதை அழிக்கணும். ஆபிரகாம், நான் போகிறேன், நீ என்ன பண்ண, அடுத்த முறை வரும்போது பார்க்கலாம், நீ பிள்ளையோடு இருப்ப, நான் என்ன பண்ணுறேன், இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புற அவங்களுக்கு ஆபிரகாம் சொல்கிறார். படிங்க சார். ஆபிரகாம் அப்படியே படிங்க. 24ஆம் வசனம். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? சரி, ஆபிரகாம் இங்கே அவங்க சோதம் குமாராக்கு போகிறதுக்கு ஆபிரகாமுக்கு மனது இருந்துதான். அவங்க அதை அழிக்கணும் அப்படின்னு தோணும்போது ஆபிரகாம் மனசு வந்து ஒத்திக்கிச்சா? அவங்க பாவிகள் தான், அவங்கள அழிச்சிருங்க அப்படி சொன்னாரா? ஏன் அந்த சிந்தை வரல? சோதம் குமாரோட பாவம் அந்த தேசத்தையே அழிக்கிற அளவுக்கு தேவன் ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறாரு இல்லையா? அதை ஏன் ஆபிரகாம் தடுக்கணும்னு முயற்சி செய்கிறாரு? அந்த இடத்துல தான் ஒரு லோத்து இருக்காரு. சரி, லோத்து சூப்பர். லோத்து எத்தனை பேர்? லோத்து லோத்து மட்டும்தான் அங்கே நீதிமான், அப்படி தானே? அவங்க மனைவி அவர் மூலியமாக கருணையில் வராங்கன்னு வச்சுங்க. அப்புறம் அவங்க 2 பெண்கள், அப்படி தானே? 2 பெண் அவருக்கு, லோத்துக்கு 2 பெண்ணு, அவருடைய மனைவி அவர் 4 ப்ளஸ் அவங்க பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கும் நம்ம சொல்கிறோம், அப்படி தானே? சரி, ஆகலையோ ஆச்சோ இருந்தால் அவங்க 2 பேர் அப்படி சொல்லி நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா? ஆனால் ஆபிரகாம் இதை வெறும் லோத்தை மட்டும் மனசில் வச்சு சொல்லியிருந்தா எத்தனை கவுண்ட் சொல்லியிருக்கலாம்? ஏன் 50 சொன்னார் ஆபிரகாம்? ஏன் ஆபிரகாம் 50 கேட்டார்? வெறும் லோத்து மட்டும்தான் அவருடைய சிந்தையில் இருந்தா ஏன் 50 பேருன்னு சொல்கிறாரு? அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க சார்.
துன்மார்க்கரோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கரையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாராக என்றான். பாருங்க, அவருக்குள்ள ஒரு யோசனை வந்து அவர் கேட்கிறாரு. அவரோட நம்பிக்கை என்னவா இருக்கு? துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. அந்த ஒரு நீதிமான் லோத்து அப்படின்னா ஏன் இவர் 50 பேர் சொன்னார்? அப்போ இவருடைய நம்பிக்கை என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட இங்கேருந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேவதூதர்களுக்கு இவர் உபசரித்து அவங்களுக்கு எப்படி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவங்கள நீதிமானுக்குள்ளே வழி நடத்தணுமோ அந்த கிரியைகளை அவர் செஞ்சதுனால இங்கே என்ன பண்ணுறாரு, சோதம் குமாரில் எந்த நீதிமான் இருப்பாங்க? அப்போ இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கருடனே சேர்ந்த நீதிமானையை சங்கரிப்பது உங்களுக்கு தூரமாக. அப்போ இவருக்கு நம்பிக்கை, நம்ம இவ்வளோ பேருக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், இந்த இடத்துல இருந்து இத்தனை பேர் கடந்து போனானே, இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி 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 சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி அனுப்பியிருக்குமே, அந்த தேசத்துக்கு இவங்க போய் எல்லாரையும் அழைச்சிட்டா அவருக்கு அந்த ஒரு இது கிடையாது. எங்கே அந்த தீமை செஞ்சவங்களோட இந்த நன்மை செஞ்சவங்களும் செத்துருவாங்களோ, அப்படி தானே அவரோட யோசனை இருக்கு. அப்படி தானே? அதனால தான் கேட்குறாரு. அடுத்தது வாசிங்க சார், அப்படியே வாசிங்க. 26ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். 50 பார்த்தேன், 50 ஒரு சமயம் பாருங்க, இவர் வச்ச கோரிக்கைக்கு தேவன் என்ன பண்றாரு? பதில் சொல்றாரு. அப்படிதானே? 50 பேர் இருந்தா, நீதிமான் இருந்தா, நான் அந்த தேசத்தை என்ன பண்றல, அழிக்கிறது இல்லை, அதை ரட்சிச்சிருவேன். அப்போ இவரோட கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, 50 பேர் வச்சு நிறைய பேர் சொல்லியிருப்பாரு, அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் திருந்திருக்க மாட்டானா? சோதம் குமாரா மோசம்தான், அதில் 50 பேர் திருந்திருக்க மாட்டானா அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. அடுத்ததாக ஒரு பாருங்க, இது பார்கெயின் அப்படியே கம்மி பண்ணினே வர்றார். படிங்க சிஸ்டர். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். சரி, கம்மியாகி 40, 45. ஓகே, அடுத்த ஸ்லாட் எங்க வருது பாருங்க. அவன் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். பாருங்க, இவர் பார்கெயின் பண்ண இவருக்கே ஒரு டவுட், ஒருவேளை நம்ம 50 பேர் விசுவாசிருவான்னு நினைச்சிருந்தோம், 50 பேர் நீதிக்குள்ள வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறோம். ஒரு சமயம் 50 பேர் நிமித்தம் இல்லாம 40 பேர் தான் இருந்தா, புரியுதுங்களா? 40 பேர் இருந்தா அழிச்சிட்டா 40 பேருக்கும் கேட்போம். 40 பேரையும் அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, பார்கெயின் பண்ணுறாங்க. நம்ம பண்ணுவோம் இல்லையா கடையில், என்னங்க தக்காளி பாவம் ரோட் சைடில் இருக்க கடையில் என்ன பண்ணுவோம், பார்கெயின் பண்ணி அவனை என்ன பண்ணுவோம், அவங்கள அடிமட்ட ரேட்டுக்கு கேட்போம். சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், வாயை முடின்னு கம்முன்னு அவர் கொடுக்குறத வாங்கிட்டு. ஆக்சுவலாக இது எதுக்கு, ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அங்கே வந்து ஆபிரகாம் தேவன்கிட்ட என்ன பண்ணுறாரு, பார்கெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாருக்கு? இவர் பேசி இவர் மூலியமாக நிறைய பேர் திருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விசுவாசத்தில். ஏன்னா எல்லாருமே நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நன்மையை பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்லும் போதோ நான் சொன்னேன், இந்த நன்றிலாம் எனக்கு சொல்லாதீங்க, எங்களுடைய யாவே தேவனுக்கு இதை என்ன பண்ணுங்க சொல்லுங்க, அவரு தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். உங்கள் நாமத்தை தெரிஞ்ச 50 பேர் அங்கே இருந்தால் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா, 40 பேர் இருந்தா அடுத்தது கடைசியாக எங்கே வந்து நிற்கிறார் பாருங்க. 10 அதில் வாசிங்க, 10 வாசி. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். பாருங்க, அங்கே அப்படி இப்படி கம்மியாகி கடைசியில் எங்கே வந்துட்டான். ஒரு சமயம் அவருக்கு மைண்டில் லோத்து தான் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாரு, 4 பேர், ஒருத்தர் ஒரு நீதிமான் போதுமே, லோத்து தப்பிச்சிருவாரு. அவருக்கு லோத்தெல்லாம் ஒரு மைண்டில் இல்லைங்க, லோத்தெல்லாம் ஒரு மைண்ட்லேயே வைக்கல. ஏன்னா லோத்து வந்து இவர்கிட்ட என்ன பண்ணியிருக்காருங்க, சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போயிருக்காரு. லோத்துக்கு யாவே தேவன்னா யாருன்னு தெரியும், அவர் ஜீவனை அவர் தான் என்ன பண்ணோம், காப்பாற்றிக்கணும் லோத்துக்கு.
ஆனால் அங்கே இருக்கிற அந்த அப்பாவி ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, தேவனை அறியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இங்கேருந்து கற்றுட்டு போய் அவங்களுக்கு அந்த ஜீவன் போயிடுச்சுன்னா மொத்தமாக அவங்களும் அந்த நீதிமானும் இந்த சோதம் குமாரை சுட்டெரிக்கப்படும் போது ஏதாவது ஒரு நீதிமான் அதில் சிக்கிக்கிட்டா என்ன ஆகிடும் அப்படின்ற ஒரு காரணம் அவருக்குள்ள யோசனை என்ன பண்ணுச்சு இருந்தது. ஏன் அப்படின்னா இவருடைய பிரயாசம் அந்த மாதிரி இருந்தது சுவிசேஷத்துக்காக. இதை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நன்றி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில் தேவனுக்கு சொல்கிற ஒரு விஷயமா இல்லாமல் என்ன பண்ணாங்க, கிரியையில் செய்யணும். பாருங்க, இது நம்மளை சார்ந்த ஒரு நம்மளுக்கும் தேவனுக்கும் சார்ந்த விஷயம் இல்லாமல் நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் அந்த ஒரு சமூகத்துக்குள்ளே அந்த தேவனை சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் கொண்டு வரணும். அப்போது நம்மளுக்கு ஏற்பட்ட நன்மைகளை நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளை என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கும் அதை செய்து அது தேவன் எனக்கு செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அதை தெரியப்படுத்தணும். பாருங்கள், இதில் அவர் அந்த 6 வசனம் வாசிங்க, 18ஆம் அதிகாரம் 6, அதை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். அந்த 99 வயசை ஞாபகம் வச்சுட்டு இதை படிங்க. 6ஆம் வசனம் 18 இது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அந்த தீவிரமாய் அப்படின்றது, அந்த சீக்கிரமாய் அப்படின்றது ரொம்ப வேகமா. எப்போ, எந்த வயசுல? 99 வயசுல. இன்னைக்கு நம்மளுக்கு 40னாலே என்ன ஆயிடுங்க, வயசாகுது பிரதர், அப்படி தானே? ஏங்க சபைக்கு வரல, ஏங்க கன்வென்ஷனுக்கு வரலன்னா என்ன சொல்கிறோம்? அவ்வளோ தூரம் நாங்கள் எங்கே பண்ணுறது? எப்படி வர்றது? ஆக்சுவலாக அவருடைய அந்த எந்து இல்லையா, நம்ம எப்படிங்க 99 வயது 1 வயது, மாம்சமும் எப்படி இருக்குங்க, பலவீனமாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு செய்கிற எல்லா முரண்பாடான விஷயங்களுக்கும் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவோம்? ஏங்க வரலன்னா என்ன சொல்லுவோம்? மாம்சம் பலவீனம் பதர். என்ன தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணும்? மாம்சம் பலவீனம். நம்ம தப்பு செய்யறதுக்காகவே கண்டுபிடிச்சி வச்சிருக்க வசனங்கள் எதுங்க? மாம்சம், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ எது அதிகமாக நம்மளுக்குள்ள உற்சாகமாக இருக்கோ அதுதான் என்ன பண்ணுங்க, கிரியை செய்யும். அப்படி தானே? வயசு ஒரு மேட்ரு கிடையாது, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வயசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்னா ஆபிரகாம் இந்த விஷயங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டார். அவர் இது செய்யணும்னு அவசியமா? சுவிசேஷ காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளே இதை செய்ய தயங்குறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துன்னா யாருன்னு அவருக்கு தெரியுமா? ஒரு சமயம் ஆபிரகாம்லாம் இந்த காலத்தில் இருந்திருந்தா அந்த 1,44,000 என்னங்க கம்ப்ளீட்டு, அப்படிதானே? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அப்படியாப்பட்ட விசுவாச வீரர்லாம் இருக்கும்போதோ ஒன்றுமே செய்யாமல் நம்ம என்ன பண்ணோமா, மனவாட்டி. எப்படிங்க வாய் குசாமல் நம்ம இப்படி சொல்கிறோம்? அந்த ஆசையெல்லாம் இருக்குல்ல. அப்போது அந்த ஆசை இருக்குன்னா அதுக்கான காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அப்படிதானே? அப்போது அந்த நன்றி அப்படின்றது என்னங்க, துதி. நம்ம பார்க்குற அந்த துதி ஸ்தோத்திரம் அப்படின்றது என்னங்க, தேங்க்ஸ் கிவிங் டு த ஆக்ஷன். அதை வாயளவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இல்லாமல் அதை என்ன பண்ணாமா, செயல்முறை எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த 1 வேர்டில் வர அந்த நன்றி, விசுவாசம், அந்த மாதிரி எது, அன்பு, எதுவாக இருந்தாலுமே என்ன சொல்கிறாரு, கிரியை, ஆக்ஷன். வேதத்தில் அந்த மாதிரி அந்த எல்லாமே எப்படின்னா வார்த்தைகளாக கிடையாது. அது எப்படின்னா ஒரு ஒலி சத்தமாக கிடையாது, புரியுதுங்களா? செயல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்மளுக்கு என்ன சொல்லி தருது. அப்போது நாம் கூட தேவனிடத்தில் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கோம். அந்த நன்மைகளை பெற்று தேவனுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்னா வெறும் நம்ம மட்டும் ரட்சிப்புக்குள்ளே போனால் போதுமா? நம்ம மைண்ட் செட் என்னன்னா, நானே உன்னை ரட்சிப்புக்குள்ளே போல அடுத்தவங்களை எப்படிங்க நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரேன்? முதல்ல நம்மளை என்ன பண்ணோம், நம்ம காத்துக்கொள்ளணும். அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணோம், அடுத்தவங்கள அந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். பாருங்கள், நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம்னா, நம்ம மனவாட்டி ஆகிடணும். இதை தெரியாதவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோமா? நம்மளுடைய தேவன் யார் அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தியிருக்கோமா?
4 பேர் இங்கே கூடுறோம் பேசுகிறோம் அவ்வளோதான். இது வரைக்கும் தான் தேவன்ற யாவேன்ற நாமம் இது வரைக்கும் தான் இருக்கு இல்லையா? அதை தாண்டி நம்மளுடைய உறவினர்களுக்கு தெரியுமா இந்த மாதிரியான ஒரு சத்தியம் இருக்குன்றது? நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு தெரியுமாங்க? ஏன் தெரியாது? ஏங்க தெரியும்? நம்ம சொல்ல மாட்டோம். அதனுடைய வீரியம் நம்மளுக்கு என்ன பண்ணல, தெரியல. அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க கேட்க மாட்டாங்க பிரதர், அவங்களுக்கு புரியாது பிரதர். ஆபிரகாம் இங்கே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சா எல்லாருக்கும் சொல்லி அமிச்சாரு. புரியுதோ புரியலையோ சொல்ல வேண்டியது என்னங்க? நம்ம தலைமையில் விழுந்தா அந்த வசனம்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, மனப்பாடமாக இருக்கு. ஆக்ஷன் என்ன ஒரு வசனமோ அது செயலில் வராமல் இருந்தால் அது என்னங்க? 0. புரியுதுங்களா? அப்போ இந்த தோடா ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோடா அப்படின்னா தேங்க்யூ அப்படின்றது. முதல்ல அவருடைய சமூகத்துக்குள்ளே போகும்போதே என்ட்ரு ஆகும்போதே நம்ம என்ன பண்ணோம்? நன்றி சொல்லணும். அந்த நன்றியை சொல்லி அடுத்ததாக நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்களையும் அதுக்குள்ளே என்ன பண்ணோம்? அந்த நன்றிக்குள்ளே அவங்களையும் இன்வால்வ் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஒருத்தரோட பேர் வேதத்தில் யார் பேர் தெரியுமா? ஆக்சுவலாக ஒருத்தரோட பேரே இந்த மாதிரி இருக்குது. யாருங்க? யாருடைய பேருங்க? இது ரிலேட்டடாக வர பேர் என்ன ஞாபகம் இருக்கா? தோமா இல்லைங்க, தோடா அப்படின்னா யார்? நீங்கள் தமிழ்லேயே ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? என்னங்க தேங்க்யூன்னா என்னங்க? என்ன பார்த்தோம்? யூதா. யூதான்னா என்னங்க? யூதாவினுடைய அர்த்தம் என்னங்க? நன்றி. துதி கிடையாது. திரும்ப பாருங்க, 1 hour கிட்ட பேசிட்டோம், திரும்ப வந்து துதின்றீங்க. ஆக்சுவலாக துதி கிடையாது, நன்றி செலுத்துறது இல்லையா? அவங்க அம்மா அந்த பேரை வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்டே போகுது. அது வரைக்கும் 4 பசங்க வந்துட்டாங்கல்ல முன்னாடி, அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் சொல்லி அந்த பேரை வச்சு அதுக்கப்புறம் என்ன வருங்க? ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாக. வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொறுமையோடு கேட்டவங்களையும் மீண்டும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.